வட மாவட்டம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தது? தினம் கலவரம், தினம் இந்த முட்டும் கிராமத்தை கொளுத்துவாங்க, அந்த கிராமத்தை கொளுத்துவாங்க, அடிப்பாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, கொலை நடக்கும். அவ்வளோ மோசமா இருக்கும். ஐயா வந்த பிறகுதான் இன்றைய வரைக்கும் அமைதியா இருக்கு வட தமிழ்நாடு. அதுக்கு ஒரே காரணம் ஐயா தான். ஒரே காரணம் இல்ல. எங்களுக்கு நாங்க அரசியல் ஆதாயம் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல மாத்தலாம். அது கன்சாலிடேஷன் என்ன பிரச்சனை பண்ணா எல்லாம் ஒன்னா வருவாங்கன்னா அந்த எண்ணம் எங்களுக்கு இல்ல. யாரும் வழக்கு வாங்கக்கூடாது, கேஸ் வாங்கக்கூடாது, படிக்கணும், வேலை. அதுக்காக தான் போராட்டம். இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறாரு. எதுக்கு இடஒதுக்கீடு? படிச்சு வேலைக்கு போகணும். அதுதான் எங்களோட நோக்கம். தவிர நீ சும்மா வச்சுட்டு நீ அடிக்கடியில் ஈடுபட்டு நீ பண்ணாத வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றவர் ஐயா. ஆனா அதுக்கு ஏதாவது அங்கீகாரம் ஐயா வேலை